ஹலோ கைஸ், இன்னைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். ஸோ சாப்டர் ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வந்து அஹ், எல்லாரும் இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டை பார்த்துருப்போம். ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு யூ ஷேப் மேக்னெட், இல்லாட்டி இது வந்து ஹார்ஸ் ஷூ மேக்னெட் கூட சொல்லுவாங்க. ஹார்ஸ் ஷூ மேக்னெட். ஸோ நம்ம வந்து பார்த்திருப்போம், ஒரு மேக்னெட் இருக்குன்னா அதுல இந்த மாதிரி ஐரன் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஐரன் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி ஐரன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து போய் இந்த மேக்னெட்ல ஒத்திக்கும். சரியா? ஸோ இதுதான் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபினாமினான்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஃபினாமினா. ஸோ இந்த மாதிரி ஐரன் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாட்டி மற்ற மெட்டீரியல் கூட செஞ்ச ஆப்ஜெக்ட்ஸ் வந்து போய் மேக்னெட்ல போய் ஒட்டிரும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப காமனான அப்சர்வேஷன் தான். அதே மாதிரி நம்ம இன்னி ஒரு அப்சர்வேஷன் என்ன பார்த்திருப்போம்னா, இந்த மாதிரி நாங்க வந்து ஜங்க் யார்ட்ஸ்ல இந்த மாதிரி பெரிய பெரிய கிரேன்ல எலக்ட்ரோ மேக்னெட் அட்டாச் ஆயிருக்கும். சரியா? சோ இது வந்து நம்ம பார்த்தோம்னா, இது வந்து என்னதுன்னா, இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட். சோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டும் ஒரு டைப் ஆஃப் மேக்னெட் தான். சோ இது வச்சு என்ன ஆகும்னா, இப்போ ஜங்க் யார்ட்ல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். சரியா? சோ பிளாஸ்டிக் இருக்கும், வுட் இருக்கும், மெட்டல் இருக்கும். மெட்டல்ல கூட லைக் நிறைய டைப்ஸ் ஆஃப் மெட்டல் இருக்கும். ஐரன் இருக்கும், காப்பர் இருக்கும், நிக்கல் இருக்கும், ஜிங்க் இருக்கும். சரியா? சோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட் வந்து என்ன பண்ணோம்னா, மெக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை மட்டும் இப்படி அட்ராக்ட் பண்ணும் இங்க. சரியா? மேக்னெட்டிக் மெட்டீரியலை மட்டும் இங்க புல் பண்ணிரும். சரியா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, எல்லா மேக்னெட்டிக் மெட்டீரியலும் இங்க அட்டாச் ஆயிரும் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டோட. அதே மாதிரி பிளாஸ்டிக், வுட், இந்த மெட்டீரியல்ல செஞ்ச மெட்டீரியல்லாம் அட்ராக்ட் ஆகாது இந்த மேக்னெட் கிட்ட. ஸோ வெறும் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மெட்டீரியல், அது வந்து நாங்க மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம், அது மட்டும்தான் அந்த எலக்ட்ரோ மேக்னெட் போய் ஸ்டிக் ஆயிரும். சரியா? சோ நம்ம வந்து சின்ன வயசுல பார் மேக்னெட்டோடயும் விளையாடி இருப்போம். சரியா? சோ பார் மேக்னெட் பார்த்தோம்னா, பார் மேக்னெட்ல ரெண்டு போல் இருக்கும். ஒண்ணு வந்து நார்த் போல் இருக்கும், இன்னொன்னு வந்து சவுத் போல் இருக்கும். சரியா? சோ இங்க இந்த ரெட் கலர்ல இருக்கிறது வந்து நார்த் போல், இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து சவுத் போல். சரியா? சோ நாங்க வந்து சின்ன வயசுல இப்படி விளையாடி இருப்போம். சரியா? சோ இங்க இப்போ நார்த் போல் இருக்கு, சவுத் போல் இருக்கு, ரெண்டுமே ஆப்போசிட் போல்ஸ். சோ இந்த ரெண்டு ஆப்போசிட் போல்ஸும் அட்ராக்ட் பண்ணும். சரியா? சோ இந்த நார்த் போல் வந்து இந்த சவுத் போல இப்படி அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த சவுத் போல் வந்து இந்த நார்த் போல இப்படி அட்ராக்ட் பண்ணும். சரியா? ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் வச்சு அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி நாங்க ரெண்டு நார்த் போலும் பக்கத்து பக்கத்துல வச்சோம்னா என்ன ஆகும்னா, இந்த நார்த் போல் இருக்கு இல்லையா, இந்த நார்த் போல் வந்து இந்த நார்த் போல ரெப்பல் பண்ணும். அதே மாதிரி இந்த நார்த் போல் வந்து இந்த நார்த் போல ரெப்பல் பண்ணும். சோ ரெண்டு லைட் போல்ஸ் நாங்க பக்கத்துல கொண்டு வந்தோம்னா ரெண்டுமே ரெப்பல் பண்ணும். சரியா? வித் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். ரெண்டுத்தோட மேக்னிடியூடும் சேம், எஃப் எஃப். ஆனா டைரக்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். சரியா? சோ இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, இங்க அட்ராக்ஷன் நடக்குது. ஏன் அட்ராக்ஷன் நடக்குது? ஏன்னா அன்லைக் போல்ஸ் ஆர் ஆப்போசிட் போல்ஸ். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? ரிப்பல்ஷன் நடக்குது. ஏன் ரிப்பல்ஷன் நடக்குது? ஏன்னா ரெண்டுமே லைக் போல்ஸ். லைக் போல்ஸ் ஆர் சிமிலர் போல்ஸ். ஸோ ஜஸ்ட் டு கன்க்ளூட், திருப்பி ஒரு வாட்டி, ஒரு நார்த் போல் ஒரு சவுத் போல் பக்கத்துல இருக்குன்னா ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணும். ஸோ அட்ராக்ஷன். அதே மாதிரி ஒரு சவுத் போல் ஒரு நார்த் போல் இருக்குன்னா திருப்பி அட்ராக்ட் பண்ணும். ஸோ இங்க வந்து அட்ராக்ஷன் நடக்குது ஏன்னா ஆப்போசிட் போல்ஸ். இங்க சவுத் இருக்குன்னா இங்க நார்த் இருக்கு, இங்க நார்த் போல் இருக்குன்னா இங்க வந்து சவுத் போல் இருக்கு. ஸோ ஆப்போசிட் போல்ஸ் இருந்தா அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி சிமிலர் போல்ஸா இருந்தா, லைக் போல்ஸா இருந்தா ரிப்பல்ஷன் நடக்கும். ஸோ இங்க நார்த் போல் இருக்கு, இங்கேயும் நார்த் போல் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ரிப்பல் பண்ணும். அதே மாதிரி இங்கேயும் சவுத் போல் இருக்கு, இங்கேயும் சவுத் போல் இருக்கு, ரெண்டுமே லைக் போல்ஸ்.
சோ திருப்பி இங்க வந்து ரிப்பல்ஷன் ஆகும். சோ இந்த ரெண்டு கேஸ்ல வந்து ரிப்பல்ஷன் ஆகும். இந்த ரெண்டு கேஸ்ல வந்து அட்ராக்ஷன் ஆகும். சோ நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து என்னன்னா ஆயிஸ்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். சோ ஆயிஸ்டர் வந்து ஒரு சயின்டிஸ்டோட பேர். ஆயிஸ்டர் அந்த சயின்டிஸ்டோட ஃபுல் பேர் வந்து ஹென்ரி ஆயிஸ்டர். சோ இவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பேட்டரி இருக்கு. சரியா, இங்க வந்து ஒரு பேட்டரி இருக்கு. இந்த பேட்டரியில ரெண்டு போல்ஸ் இருக்கு. ரெண்டு டெர்மினல் இருக்கு. பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கரண்ட் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் ஃப்ளோ ஆகும். சரியா, ஸோ கரண்ட் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகும். கரண்ட் வந்து இங்க ஃப்ளோ ஆகும் அப்படி. சரியா, ஃப்ரம் பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இங்க கரண்ட் வந்து நான் ஐயோட ரெப்ரசென்ட் பண்றேன். கரண்ட் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் போகுது. சரியா, ஸோ இங்க வந்து ஒரு வயர் இருக்கு. இது வந்து ஒரு வயரோட ஒரு பீஸ். ஸோ இப்போ ஆயிஸ்டர் வந்து என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு கரண்ட் கேரிங் வயர் பக்கத்துல நம்ம ஒரு காம்பஸ் வச்சோம்னா அது டிஃப்ளெக்ட் ஆகும். சரியா, ஸோ காம்பஸ் என்னது? ஸோ நம்ம காம்பஸ் பார்த்தோம்னா காம்பஸ் வந்து டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேயா, ஸோ காம்பஸ்ல பேசிக்கலி என்ன இருக்கும்னா ஒரு மேக்னெட்டிக் நீடல் இருக்கும். சரியா, ஒரு மேக்னெட்டிக் நீடல் இருக்கும். ஸோ இது வந்து நார்த், அதோட ஆப்போசிட் வந்து சவுத். ஸோ இந்த நீடல் வந்து எப்பவுமே நார்த்துக்கு தான் பாயிண்ட் பண்ணும். இப்போ எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா எப்பவுமே இந்த நீடல் வந்து நார்த்துக்கு தான் பாயிண்ட் பண்ணும். சரியா, ஸோ ஆனா ஆயிஸ்டர் என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு கரண்ட் கேரிங் வயர் பக்கத்துல நம்ம ஒரு மேக்னெட்டிக் நீடல் வைக்கிறோம்னா இந்த மேக்னெட்டிக் நீடல் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது இப்படி. சரியா, இது ஃப்ரீ ஸ்டேட்ல இப்போ இது வந்து ஆஃபா இருக்கு. சரியா, இந்த பேட்டரி வந்து ஆஃபா இருக்கு, ஆன் பண்ணல இன்னி. சோ இது வந்து ஆஃபா இருக்கு போது இங்க வந்து பாருங்க ஆஃபா இருக்கு. சோ இது ஆஃபா இருக்கு போது எந்த டிஃப்ளெக்ஷனும் இல்ல. அதே நம்ம வந்து இந்த ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணிட்டோம். சரியா, ஸ்விட்ச் க்ளோஸ் பண்ணிட்டு சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படி என்ன ஆகும்? இங்க வந்து சர்க்கியூட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா, இந்த நீடில் இருக்கு இல்லையா, இந்த நீடில் வந்து இப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு அப்சர்வேஷன் அவர் என்ன பண்ணாருன்னா, இப்போ வந்து இங்க பாருங்க பாசிட்டிவ் டெர்மினல் இங்க இருக்கு, நெகட்டிவ் டெர்மினல் இங்க இருக்கு. இப்போ நம்ம டெர்மினல்ஸ் வந்து மாத்திரணும். சரியா, பாசிட்டிவ் டெர்மினல் இங்க இருக்கு, நெகட்டிவ் டெர்மினல் இங்க இருக்கு. ஸோ டெர்மினல் மாத்தும் போது கரண்டோட டைரக்ஷனும் ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ கரண்ட் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினல் போகும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்டோட டைரக்ஷனும் மாறிடுச்சு. சரியா, ஸோ இங்க பாருங்க இங்க வந்து கரண்ட் எப்படி இருக்குன்னா லெஃப்ட் டு ரைட் இருக்கு. சரியா, கரண்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, லெஃப்ட் டு ரைட். அதே இங்க பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து ரைட் டு லெஃப்ட் இருக்கு. சரியா, ரைட் டு லெஃப்ட். சோ இங்க வந்து கரண்டோட டைரக்ஷன் வந்து மாறிடுச்சு, ஆப்போசிட் ஆயிடுச்சு சொல்ல போனா. சோ கரண்ட் டைரக்ஷன் ஆப்போசிட் ஆகும் போது டிஃப்ளெக்ஷனும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆகும். ஓகேயா, சோ நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன் அவர் என்ன அப்சர்வ் பண்ணாரு. முதல்ல இந்த சுவிட்ச் வந்து ஆஃப் இருக்கும் போது எந்த டிஃப்ளெக்ஷனும் இல்லை. இந்த சுவிட்ச் வந்து க்ளோஸ் பண்ண உடனே, சரியா, சோ இந்த சுவிட்சை வந்து க்ளோஸ் பண்ண உடனே க்ளோஸ் பண்ண உடனே இந்த வயர்ஸ்ல எல்லாம் கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிக்குது. சரியா, சோ இந்த வயர்ல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது இந்த டைரக்ஷன்ல. இந்த டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது. சோ இந்த டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆனா காம்பஸ் நீடில் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. சோ இந்த டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும் போது காம்பஸ் நீடல் வந்து இங்க டிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நீடல் இங்க இருக்கு, இப்போ நீடல் வந்து ரொட்டேட் ஆயிட்டு இங்க வந்துருச்சு. ஸோ நீடல் வந்து இங்க இப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது. அதே நாங்க கரண்டோட டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் பண்றோம். சரியா,
இங்க வந்து கரண்ட் இப்படி இருக்கு இந்த டைரக்ஷன்ல. ஸோ கரண்டோட டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ண போது டிஃப்ளெக்ஷனோட டைரக்ஷனும் ரிவர்ஸ் ஆகுது. ஓகேயா? ஸோ முதல்ல வந்து டிஃப்ளெக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ வந்து டிஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அதுக்கப்புறம் அவரு இன்னி ஒரு அப்சர்வேஷன் என்ன பண்ணாருன்னா, இப்போ இந்த கரண்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண பண்ண இந்த டிஃப்ளெக்ஷனோட இன்டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஓகே. ஸோ இனிஷியலி வந்து லெட்ஸ் சே ஸோ இனிஷியலி வந்து சப்போஸ் கரண்ட் வந்து 2 ஆம்பியர்ஸ், டிஃப்ளெக்ஷன் வந்து 30 டிகிரின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நாங்க வந்து கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு 5 ஆம்பியர்ஸ் பண்றோம்னா டிஃப்ளெக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ டிஃப்ளெக்ஷன் லெட்ஸ் 45 டிகிரி ஆயிடுச்சு. சரியா? ஸோ இந்த ஆங்கிள் தான் தீட்டா. சரியா? ஸோ கரண்ட் இன்க்ரீஸ் பண்ண பண்ண இந்த தீட்டாவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தீட்டா. ஸோ இது ஒரு அப்சர்வேஷன். சரியா? ஸோ ஜஸ்ட் டு சம்மரைஸ், நம்ம வந்து திருப்பி அந்த அப்சர்வேஷன்ஸை திருப்பி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் என்னதுன்னா, a magnetic needle or a compass needle undergoes deflection when it is brought near a current carrying wire. Okay. Second observation என்னன்னா, direction of deflection is reversed when the direction of current is reversed. சரியா? ஸோ கரண்டோட டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணோம்னா அந்த டிஃப்ளெக்ஷனும் ரிவர்ஸ் ஆயிரும். ஓகே. தேர்ட் அப்சர்வேஷன் என்னதுன்னா, கரண்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண பண்ண டிஃப்ளெக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ இனிஷியலி கரண்ட் வந்து 2 ஆம்பியர்ஸ்னா டிஃப்ளெக்ஷன் வந்து கம்மியா இருக்கும், 30 டிகிரி லெட்ஸ் சே. இப்போ கரண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு 5 ஆம்பியர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டிஃப்ளெக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிஃப்ளெக்ஷன் வந்து லெட்ஸ் சே 45 டிகிரி ஆயிடுச்சு. ஸோ டிஃப்ளெக்ஷன் வந்து 45 டிகிரி ஆயிடுச்சு லெட்ஸ் சே. சரியா? ஸோ ஐ இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த டிஃப்ளெக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏன் இது நடக்குது? ஓகே. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஓட ரிசல்ட்ஸ் இல்லாட்டி அப்சர்வேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற காஸ் வந்து நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ ஆயிஸ்டட் வந்து என்ன கண்டுபிடிச்சாருன்னா, இப்போ இங்க வந்து அதே சர்க்கியூட் வந்து இங்க திருப்பி இருக்கு. சரியா? இது வந்து ஒரு பேட்டரி. இது பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். கரண்ட் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினல் ஃப்ளோ ஆகும். ஸோ கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது, இந்த டைரக்ஷன்ல கரண்ட் ஐ ஃப்ளோ ஆகுது. சரியா? ஸோ இதுவும் வயர் தான், இந்த வயர்லயும் கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. ஸோ ஆயிஸ்டட் வந்து என்ன அப்சர்வ் பண்ணாருன்னா, இப்போ ஒரு கரண்ட் கேரிங் வயர் இருக்கு. சரியா? இந்த வயர் வந்து ஐன்னு ஒரு கரண்ட் கேரி பண்ணுது. சரியா? ஸோ அப்படி ஸோ இந்த சுச்சுவேஷன்ல என்ன ஆகும்னா, அந்த வயரை சுத்தி இப்படி சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே. சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ல மட்டும் இல்ல, இந்த வயர்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்லயும் இந்த மாதிரி சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? ஏதாவது ரேண்டமா ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா எல்லா இடத்துலயும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த வயர்ல மட்டும் இல்ல, இப்போ இந்த வயர் கூட நம்ம எடுத்தோம்னா இந்த வயர்லயும் இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி ப்ரொடியூஸ் ஆகும், சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா என்னதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ இப்போ இப்போ கரண்ட் வந்து டாப் டு பாட்டம் போகுது. சரியா? இது டாப், இது பாட்டம். ஸோ கரண்ட் டாப் டு பாட்டம் போகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சரியா? ஸோ இது வந்து நம்ம மேல இருந்து பார்க்க போது, சரியா, நாங்க வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இங்க இருந்து அப்சர்வ் பண்றோம், டாப்ல இருந்து இப்படி அப்சர்வ் பண்றோம். சரியா? சோ நம்ம டாப்ல இருந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்சர்வ் பண்றோம்னா இது என்ன டைரக்ஷன்?
அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். சோ இந்த லைன்ஸ் வந்து நீங்க இப்படி மேல இருந்து இப்படி பாத்தீங்கன்னா இது எல்லாமே சாரி, மேல இருந்து இப்படி பாத்தீங்கன்னா இது எல்லாமே கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணுது இந்த லைன்ஸ் எல்லாமே. அதே மாதிரி சப்போஸ் கரண்ட் வந்து பாட்டம் டு டாப் போகுது, பாட்டம் டாப், பாட்டம் டு டாப் கரண்ட் போகுதுன்னா கரண்டோட டைரக்ஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். சரியா? சோ இது மேல இருந்து பாத்தீங்கன்னா இது என்ன டைரக்ஷன்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ். சரியா? சோ இந்த எல்லா லைன்ஸும் இந்த எல்லா சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. சோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இது கிளாக் வை சோ இந்த லைன்ஸ் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்குமா இல்லாட்டி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்குமா? சோ அதுக்கு வந்து ஒரு ரூல் இருக்கு. சரியா? இந்த ரூல் பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் தம் ரூல். ரைட் ஹேண்ட் தம் ரூல். சோ இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் வச்சு டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ சப்போஸ் இதுதான் கரண்ட் கேரிங் வயர், இந்த பிரவுன் கலர் லைன் தெரியுது இல்லையா, இதுதான் கரண்ட் கேரிங் வயர். கரண்ட் வந்து இந்த ஆரோ டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது. சரியா? சோ இங்க வந்து இது அப்வர்ட் பாயிண்டிங் ஆரோ. அப்படின்னா கரண்ட் வந்து பாட்டம் டு டாப் போகுது. சரியா? கரண்ட் வந்து பாட்டம் டு டாப் போகுது, பாட்டம் டு டாப் இந்த டைரக்ஷன்ல கரண்ட் போகுது. ஓகேயா? சோ கரண்ட் வந்து பாட்டம் டு டாப் போகுதுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட ரைட் ஹேண்ட், சரியா, இது வந்து நம்மளோட ரைட் ஹேண்ட். சோ ரைட் ஹேண்ட் வந்து ரைட் ஹேண்டோட தம்ப் இருக்கு இல்லையா, அந்த தம்ப் வந்து அந்த கரண்ட் கேரிங் வயர் டைரக்ஷன்ல பிளேஸ் பண்ணோம். சரியா? சோ இந்த தம்ப் வந்து இந்த கரண்ட் கேரிங் வயர் டைரக்ஷன் பேரலா பிளேஸ் பண்ணோம். இப்ப பேரலா பிளேஸ் பண்ணிட்டு ஃபிங்கர்ஸ் வந்து கேர்ள் பண்ண ட்ரை பண்ணோம். சரியா? சோ நம்ம வந்து இந்த கேஸ்ல நம்ம தம் வந்து தம் வந்து இந்த டைரக்ஷன்ல பிளேஸ் பண்ணிட்டு ஃபிங்கர்ஸை கேர்ள் பண்ண ட்ரை பண்ணோம்னா ஃபிங்கர்ஸ் வந்து இப்படி கேர்ள் ஆகும். ஓகேயா? ஃபிங்கர்ஸ் வந்து இப்படி கேர்ள் ஆகும். அதே மாதிரி இங்க கரண்ட் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதுன்னா டாப் டு பாட்டம். சரியா? டாப்ல இருந்து பாட்டம் போகுது கரண்ட். ஸோ கரண்ட் வந்து டாப் டு பாட்டம் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது. ஸோ நம்ம திருப்பி நம்மளோட ரைட் ஹேண்டோட தம் வந்து இந்த வயருக்கு பேரலா இப்படி அலைன் பண்ணிட்டு ஃபிங்கரை கேர்ள் பண்ணுவோம். ஸோ ஃபிங்கரை கேர்ள் பண்ணோம்னா நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம ரைட் ஹேண்ட் வச்சுட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கண்டுபிடிப்போம். இந்த ரூலுக்கு பேர் வந்து ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஓகேயா? ஸோ நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இங்க வந்து இந்த ப்ளூ கலர் வந்து ஒரு கரண்ட் கேரிங் வயர். ஓகே, ஸோ இங்க வந்து எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இந்த டைரக்ஷன்ல போகுது. சரியா? ஸோ எலக்ட்ரான்ஸ் இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா கரண்டோட டைரக்ஷன் வந்து எப்பவுமே ஆப்போசிட் டு எலக்ட்ரான் ஃப்ளோ டைரக்ஷன். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும். ஓகேயா? கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த வயர்ல கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் வந்து இங்க இப்படி வச்சுட்டு இப்படி ஃபிங்கரை கேர்ள் பண்ணோம்னா, சரியா, ஃபிங்கரை இப்படி கேர்ள் பண்ணோம்னா, ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது. ஸோ கரண்ட் ஃப்ளோ இப்படி இருக்கு. ஸோ நம்ம ரைட் ஹேண்டோட தம் ஃபிங்கர் இப்படி வச்சுட்டு நம்ம வந்து ஃபிங்கர்ஸை கேர்ள் பண்ண ட்ரை பண்ணோம். ஓகே, ஸோ ஃபிங்கர்ஸை கேர்ள் பண்ணோம்னா ஸோ நம்ம ஃபிங்கர்ஸை கேர்ள் பண்ணோம்னா
ஃபிங்கர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல கர்ல் ஆகும். ஓகேயா? ஃபிங்கர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல கர்ல் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இது என்ன டைரக்ஷன் அப்படின்னா, இங்க நம்ம மேல இருந்து பார்க்க போது இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ நம்ம மேல இருந்து பார்த்தோம்னா இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நம்ம மேக்னெட்டிக் நீடில் பத்தி பேசணும் இல்லையா? ஸோ மேக்னெட்டிக் நீடில் வந்து எப்பவுமே இந்த சர்க்கிளோட டான்ஜென்ஷியலா அலைன் ஆகும். சரியா? ஸோ இதுதான் என்னோட மேக்னெட்டிக் நீடில்னு அசியூம் பண்ணிக்கோங்க. சரியா? இதுதான் என் மேக்னெட்டிக் நீடில். இந்த நீடல்ல ரெண்டு போல் இருக்கும், நார்த் போல், சவுத் போல். இது வந்து ஃபார் சிம்பிளிசிட்டி நாங்க வந்து இப்படி கூட ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ நார்த் போல், சவுத் போல். இந்த இந்த ஆரோ ஹெட் இருக்கிற பார்ட் வந்து நார்த் போல், ஆரோ ஹெட் இல்லாத பார்ட் வந்து சவுத் போல். சரியா? ஸோ இப்போ நான் அங்க வந்து ஒரு காம்பஸ் நீடல் இங்க வைக்கிறோம்னா, காம்பஸ் நீடல் வந்து எப்பவுமே இந்த சர்க்கிளோட டான்ஜென்ஷியலா அலைன் ஆகும். சரியா? ஸோ இப்படி நார்த், சவுத். நான் சப்போஸ் காம்பஸ் நீடல் இங்க வைக்கிறேன்னா திருப்பி இப்படி அலைன் ஆகும், நார்த், சவுத். நான் வந்து இங்க வைக்கிறேன்னா திருப்பி இங்கேயும் இப்படி அலைன் ஆகும், நார்த், சவுத். சரியா? இந்த நார்த் போல் இருக்கு இல்லையா, காம்பஸோட நார்த் போல், அது வந்து எப்பவுமே அதோட ஆரோ டைரக்ஷன், ஆரோ ஹெட் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா எப்பவுமே மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல தான் இருக்கும். சரியா? ஸோ ஆரோ ஹெட் வந்து இங்க இப்படி இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆரோ ஹெட்டும் இந்த சேம் டைரக்ஷன்ல தான் பாயிண்ட் ஆகுது. சரியா? சப்போஸ் நான் இந்த பாயிண்ட்ல வரையணும்னா இந்த பாயிண்ட்லயும் இப்படிதான். சரியா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆரோ ஹெட் வந்து இங்க இருக்கு. ஸோ மேக்னெட்டிக் நீடலோட ஆரோ ஹெட்டும் சேம் டைரக்ஷன்ல தான் பாயிண்ட் பண்ணும். ஓகே.